ரயில் நிலையத்தில் தனது மனைவியை ரயில் ஏற்றிவிட வந்தவர் ரயில் புறப்பட்ட பின்னர் வண்டியிலிருந்து கீழே இறங்கிய போது தவறி விழுந்து படுகாயமடைந்தார். கட்டை விரல் சிதைந்து தலையில் அடிபட்டு படுகாயமடைந்தவரை கண்டு ரயிலில் இருந்து கீழே குதித்த மனைவிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் திருமஞ்சன வீதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர். இவரது மனைவி ராணி என்பவர் அகமதாபாத்திற்கு சில பெண்களுடன் சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளார். நேற்று கும்பகோணத்தில் இருந்து அகமதாபாத் செல்வதற்காக குளிர்சாதன பெட்டியில் ரிசர்வேஷன் செய்துள்ளார். ராணி அகமதாபாத் ரயிலில் ஏற்றி விடுவதற்காக பாலசுப்பிரமணியன் ராணியுடன் மயிலாடுதுறை ரயில் நிலையம் வந்துள்ளார். காலை 8:30 மணி அளவில் வந்த அகமதாபாத் ரயிலில் ராணி ஏறியுள்ளார். லக்கேஜை கொடுப்பதற்காக அவருடன் ரயிலில் பாலசுப்பிரமணியனும் ஏறியுள்ளார். அப்போது ரயில் புறப்பட்டதால் பதற்றத்தில் பாலசுப்பிரமணியன் ரயிலில் இருந்து கீழே குதித்துள்ளார். இதில் நிலை தடுமாறி ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையில் விழுந்ததால் பலத்த காயம் ஏற்பட்டது. கட்டை விரல் சிதைந்தும் தலையில் இடுப்பிலும் அடிபட்டு படுகாயமடைந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி ராணி புறப்பட்ட ரயிலில் இருந்து கீழே குதித்துள்ளார். இதில் ராணிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து ரயில்வே போலீசார் பாலசுப்பிரமணியனை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ரயில்வே நிர்வாகம் வெளியிடும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்காமல் நடந்தால் இதுபோன்ற விபத்துகளால் பாதிக்கப்படுவது உறுதி என்பதற்கு சான்றாக இச்சம்பவம் அமைந்துள்ளது.